அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம மருத்துவ ஜோதிடம் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இது ஒரு புதுமையான டாபிக்னு நினைப்பீங்க. இது புதுமையான டாப்பிக்கே கிடையாது. நிறைய பேர் மருத்துவம் அப்படின்னு சொல்லி தனியாக பேசுகிறத பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி தனியாக பேசுகிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மருத்துவ ஜோதிடமாக பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில் மெயினாக நோய் எப்போ வரும், எவ்வளோ நாள் இருக்கும், அதுக்கு என்ன செஞ்சால் நோய் தீரும், நமக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆகணுமா வேண்டாமா, இதெல்லாம் பார்க்கக்கூடியது தான் நம்ம மருத்துவ ஜோதிடம். இது ரொம்ப பழமையானது. இது புதுசு கிடையாது, ரொம்ப பழமையானது. எப்படி சொல்லணும்னு பார்த்தா, நம்ம ராஜா காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ராஜ வைத்தியர், ராஜகுரு அந்த மாதிரி ஒரு ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ராஜாவுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க. அவங்க ராஜா இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அதனால் நீங்கள் இந்த மருந்து எடுத்துக்கணும், இல்லை இந்த பழங்களை எடுத்துக்கணும், இந்த காய்கறிகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுற ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ ஏன்னா ஒரு நாட்டு மன்னர் எந்த நேரம் வேணால் போர் வரலாம், எது வேணால் வரலாம். ஸோ அதுக்கான ஒரு எச்சரிக்கை வேணும் சொல்லி தான் ராஜ வைத்தியர்னு சொல்லி அவங்க இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் வைத்தியர் அப்படின்னு சொல்லி ஆனாங்க. ராஜா காலம் முடிஞ்ச அப்புறம் வைத்தியர்னு சொல்லி ஆனாங்க. வைத்தியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய தெரியும். இந்த மாதிரி ஜோதிடமும் மருத்துவமும் சேர்த்து தான் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் என்னாச்சுன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஜோதிடம் தனியாகவும் மருத்துவம் தனியாகவும் பிரிஞ்சுது. அப்போ கூட இந்த மருத்துவருக்கு யாராவது ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அந்த நாள்பட்ட நோயோ இல்லை சரியாகாத நோயோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்டே இருந்து ஜாதகத்தை வாங்கி அந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து கணிச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கான தீர்வு என்னவோ அதை நம்ம மருத்துவர் செஞ்சு கொடுப்பாரு. பேஷண்ட்டுக்கு சரியாக போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும்போது இப்போ மருத்துவம் மட்டும் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு 50% குணம் கிடைச்சதுன்னா, மருத்துவமும் ஜோதிடமும் சேர்த்து பண்ணும்போது 80% 90% நமக்கு கண்டிப்பாக நோயிலிருந்து குணம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் நம்ம இந்த எபிசோடு ஃபுல்லாக இன்ட்ரோடக்ஷன். இதுனா மேக்ஸிமம் நமக்கு என்னன்றது தெரியாது. நம்ம இந்த எபிசோடு ஃபுல்லாகவே இது என்ன, ஏன் வருது, எப்படி எங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஹிப்போக்ரட்டஸ் அப்படின்னு தெரியும். கிரீக் மெடிசன்ஸில் ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. அவர் ஒரு கொட்டேஷனில் சொல்லியிருக்காரு, யார் ஒருவன் மருத்துவர் அப்படின்னு சொல்லி அழைக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஜோதிடமும் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அவன் மருத்துவர் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காரு. அந்த கொட்டேஷன் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நாட்டில் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி வேதிக் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம மெடிசனோட ஆயுர்வேதா சித்தா படித்தவங்க எல்லாருமே மெடிசன் ஆஸ்ட்ராலஜி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி சைனீஸ் எடுத்திங்கன்னா சைனீஸ் ஆஸ்ட்ராலஜி, சைனீஸ் மெடிசனோட சைனீஸ் ஆஸ்ட்ராலஜி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கிரீக் எடுத்திங்கன்னா வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லியிருக்கு. ஸோ அவங்களும் எல்லா நாட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு பழங்கால ஒரு முறை கை ஆண்டிருக்காங்க. இப்போ தான் அது பழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மருத்துவ ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்க்கும்போது மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ராலஜியில் ஒரு பகுதி, அதாவது ஜோதிடத்தில் ஒரு பகுதி, ஜோதிடத்தோட ஒரு பகுதி வேதிக் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வேதிக் ஆஸ்ட்ராலஜி கீழே தான் இந்த மருத்துவ ஜோதிடம் வருது. நம்ம இப்போது நோய் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாதப்பித்த கஃபம். நம்ம இந்தியா மருத்துவத்தில் மெயினான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாதப்பித்த கஃபம். ஆயுர்வேதாவாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பேசிக் வாதப்பித்த கஃபமாக தான் இருக்கும். ஸோ அந்த வாதப்பித்த கஃபத்தை வச்சு தான் நம்ம ஒரு நோயை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அந்த நோய்க்கான கிரகங்கள் என்னென்ன, வாதத்துக்கு என்ன கிரகம், பித்தத்துக்கு என்ன கிரகம், கஃபத்துக்கு என்ன கிரகம் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு கிரகத்துக்கு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போகிறது ஒரு நீர் கிரகம். நீர் கிரகம் இருந்தால் கஃபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கஃபம்னு சொல்லும்போது உங்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி படிப்படியாக நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோய் வகைகள் பார்த்தீங்கன்னா வாத பித்த கஃபம், இது 3 வகைக்குள்ளே தான் எந்த நோயாக இருந்தாலும் அடங்கும். இல்லைனா வாத பித்தம் பித்த கஃபம் அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கும். நம்ம வாதத்துக்கான நவகிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், சுக்கிரன், புதன், சனி. இது வாதத்துக்கான நவகிரகம்.
புத்தத்துக்கான நவகிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய். அதே மாதிரி கஃபத்துக்கு பார்த்தோம்னா குரு, சந்திரன், சுக்கிரன். இது எல்லாமே ஒன்றா சேரும்போது எங்கே ஒன்றா சேர்ந்து நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், ராகு, கேது. இந்த 3 வந்து சேரும்போது தான் உங்களுக்கு நோய் வரும். அந்த 3 சேரும்போது எப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி, ராகு, கேது இப்படி வந்து 3ஆக பிரியும். அந்த 3த்தில் வந்து சூரியன் வரும்போது சீக்கிரம், அதாவது நோய் வருது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீராக வரும். உடனே நோய் அதிகமாகாது. ஒரு சின்ன அடிபடும். அந்த அடிபட்டதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி சந்திரன், செவ்வாய் அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு நோய் வரும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், திடீர்னு ஒரு நோய் வரும். அதே மாதிரி வந்து சனி, ராகு, கேதுன்னும் போது நோய் தீவிரம் அதிகமாக இருக்கும். மரணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுதான் வந்து இந்த நோயோட தன்மைகள். நம்ம அடுத்தது பார்த்தோம்னா மெயினான ஒரு இதுன்னு பார்த்தோம்னா பஞ்சபூதத்தை பற்றி நம்ம பார்க்காம இருக்க முடியாது. நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுமே பஞ்சபூதத்தால் ஆனது தான். அந்த பஞ்சபூதத்திலேருந்து வந்தது தான் அந்த வாத, பித்த, கஃபம். ஸோ அந்த பஞ்சபூதத்தை வந்து நம்ம பார்த்தோம்னா நெருப்பு, நீர், நிலம், காற்று, ஆகாசம் அப்படின்னு சொல்லி 5ஆ பிரியுது. அதில் வந்து ராசி நம்ம பார்த்தோம்னா ஒரு ராசி இருக்கு. நெருப்புக்கு பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு. அதே மாதிரி வந்து நிலத்துக்கு பார்த்தோம்னா ரிஷபம், கன்னி, மகரம். காற்று பார்த்தோம்னா மிதுனம், துலாம், கும்பம். அதே மாதிரி நீர்னு பார்த்தோம்னா கடகம், விருச்சிகம், மீனம். ஆகாசம்ன்றது வந்து எல்லாத்தோடும் சேர்ந்து இருக்கும். அதுக்குன்னு தனியாக நோய் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம வந்து 6 கட்டத்தில் நம்ம ஜாதகத்தில் 6ஆம் இடம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்தால், 6ஆம் இடம் கெட்டால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நோய் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து சிம்பிளான ஒரு ஜோசியம். அதே மாதிரி வந்து 7-11 இருக்கும்போது உங்களுக்கு 7-11 போது தான் உங்களுக்கு கரெக்டான மருந்து கிடைக்கும். மருத்துவம் கிடைக்கும். மருத்துவர் கிடைப்பார். இவ்வளோ நாள் நான் தேடிட்டு இருந்தேன், அந்த டாக்டர் எனக்கு கிடைக்கவே இல்லை, நான் வந்து நோய் ரொம்ப இதுவாச்சு, கரெக்டான நேரத்தில் ஒரு டாக்டர் கிடைச்சாரு, எனக்கு நோய் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து கரெக்டான மருத்துவமனை தேடி பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே கிடைக்காது. அதனால வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், நீங்கள் போவீங்க, சரியாக போயிடும். ஸோ அவ்வளோ நாள் நமக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கிறது தெரியாது. அந்த டைம் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது தெரியும். அதுதான் வந்து 7-11 இது. 7 மட்டும் பார்த்தீங்கன்னா 7 கெட்டுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மருந்து கிடைக்காது. 7 கொடுக்கணும்னு நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு மருந்துகள் கிடைக்கும். அதே மாதிரி 9ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மருந்து வேலை செய்ய வைக்கிறது வந்து 9ஆவது. உங்களுக்கு கரெக்டான இந்த மருந்து வந்து கொடுத்தா உங்களுக்கு சரியாகும் அப்படின்றது அந்த 9ஆம் கிரகம் சொன்னால் மட்டும்தான் அது வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 12 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மருத்துவமனை மாற்றம். இந்த திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் வந்து பக்கத்து ஹாஸ்பிட்டல் போயிடுங்க, எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எக்யூப்மெண்ட் இல்லை, நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி டாக்டர் மாற்றம், மருத்துவர் வந்து இல்லைங்க, அவர் வந்து என்னோட பெரிய படிச்சவர், ஸோ அதனால ஸ்பெஷலிஸ்ட் அவர், நீங்கள் அங்கே போங்க சரியாயிடும் சொல்லி. இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தில் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு 6, 7, 9, 11, 12 இந்த இதில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த மருத்துவம்ன்றது கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த ஜாதகம் நான் சொல்கிறேங்க. நம்ம இப்போ வந்து ஒரு ராசிக்கான அவங்க குணாதிசயங்களை பார்த்துட்டு நோய் என்ன வரும்னு பார்ப்போம். இந்த வாரம் வந்து நம்ம வந்து மேஷராசி வந்து பார்க்குறோம். மேஷராசின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான தேகத்தில் இருப்பாங்க. நீட்டு முகம், கழுத்து இருக்கும். அவங்கள பார்த்தீங்கன்னா அடர்த்தியான கண் புருவம் இருக்கும். அதே மாதிரி வந்து நண்பர்கள் நல்லா, அவங்களுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் வேணும்னு சொல்லி அவங்க இருப்பாங்க. ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து வார்த்தை அவங்க பேசும்போது அவன் வந்து அடி மனசுலேருந்து பேசுகிறான்பா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி வந்து நல்ல அடி மனசுலேருந்து எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அவங்க பேசுவாங்க. எல்லாருக்கிட்டேயும் வந்து அவங்க ஒரு டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு சின்ன ஒரு எல்லாத்துலேயும் இருக்கிறது. அதே மாதிரி ஊர் சுற்றம், நம்ம வந்து ஊர் சுற்றுறதுல வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி மேஷராசி அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் என்ன ஒன்றா தலை
தலை சார்ந்த நோய்கள் வரும். தலை சார்ந்த நோய்கள்னால் தலைவலி வரும், மைக்ரைன் இருக்குது, அப்புறம் வந்து ஆட்டிசம் இருக்குது, அதே மாதிரி வந்து பக்கவாதம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காது வலி, இந்த மாதிரி பல நோய்கள் வந்து தலை சார்ந்த நோய் வந்து நிறையா அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மெயினாக வந்து நம்ம இதை வந்து பித்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, பித்தம் சார்ந்த நோய்கள் வந்து அவங்களுக்கு நிறைய வரும். உடம்பு எரிச்சல், தோல் நோய்கள், வயிறில் அல்சர், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து உங்கள் மேஷராசிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து தேவைப்படுற உடம்பு வந்து ரொம்ப சூடானதுனால வரக்கூடியது. ஸோ வந்து சந்தனம், உடம்புல வந்து சந்தனம் தடவுனா ரொம்ப நல்லது. தண்ணி நிறைய குடிக்கணும். மேஷராசிக்காரங்க வந்து உப்பு, புளி, காரங்கள் வந்து ரொம்ப குறைச்சலாக சாப்பிட்ணும். அது வந்து அவங்களுக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அவங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னின்னு சொல்லுவாங்க, அது பிரச்சனையானால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் வரும். ஏன்னா பித்தத்துக்கு வந்து ரொம்ப அக்னி அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அதை வந்து நம்ம காப்பாற்றணும்னா இதெல்லாம் வந்து கம்மியாக சாப்பிடணும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்வீட்ஸாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். ஆப்பிள் எடுக்கலாம், தேங்காய் நிறைய சாப்பிட்லாம், அத்திப்பழம் சாப்பிட்லாம், ஆரஞ்சு சாப்பிட்லாம், மாதுளை சாப்பிட்லாம், மாம்பழம் சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம் நிறைய. அதே மாதிரி இது எல்லாமே எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுக்கு 1 மணி நேரம் முன்னாடியோ இல்லை 1 மணி நேரம் பின்னாடியோ எடுக்கணுமே தவிர்த்து இது வந்து டைம் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே வந்து எல்லா நேரமும் நம்ம செய்ய முடியாது. ஸோ அதனால் வந்து முன்ன பின்ன எடுக்கணுன்றதுக்காக இந்த 1 மணி நேரத்தில் நம்ம வந்து எடுக்கலாம். காய்கறிகள் பார்த்திங்கன்னா கோஸ் எடுக்கலாம், வெள்ளரிக்காய் எடுக்கலாம், காலிஃப்ளவர் எடுக்கலாம், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, மஷ்ரூம், இதெல்லாம் வந்து அவங்க நிறைய எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் சம்மந்தப்பட்டது நிறைய வாசனை திரவங்கள் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்க உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் முத்து மாலை அவங்க வந்து போட்டுக்கிட்டாங்கன்னா உடம்பு வந்து கூல் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது மேஷராசிக்கான இதை பார்த்தோம். நம்ம வந்து சயின்டிஃபிக்காக ஒரே ஒரு இதை மட்டும் பார்ப்போம். நம்ம ராமாயணத்தில் எல்லாம் முடிஞ்சிட்டு சீதை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்து குழந்தை பெற்றாங்க. அவங்க பேர் தான் வந்து லவா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. லவா என்ன பண்ணாரு, அவங்க சீதை குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே என்ன ஆனாங்கன்னா அந்த குழந்தை வந்து காணாமல் போயிடும். அப்போது வந்து வால்மீகி என்ன பண்ணுவார், ஒரு புல்லை எடுத்து அந்த புல்லை வந்து லவா மாதிரி அதே மாதிரி குளோனிங் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு பேர் தான் பின்னாடி வந்து குசா புல் அப்படின்றது வந்து தர்ப புல் தான் வந்து அவர் வந்து குளோன் பண்ணார். அதுக்கு பேர் தான் குசா. பிற்காலத்தில் லவா குசான் ஆச்சு. இதையே இந்த கதை நம்ம இங்கே சொல்கிறோன்னா, குளோனிங் வந்து இப்போது ஆனதில்லை, இந்த ராமாயண காலத்துலேருந்து குளோனிங் இருக்குது அப்படின்றதுக்காக சொன்னோம். 1997 குளோனிங்கை வந்து தடை விதித்தாங்க. மனிதன் குளோனிங் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து தடை விதித்தாங்க. மிச்சம் மாடு, ஆடு எல்லாமே நம்ம வந்து குளோனிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னமும். ஆனால் மனிதனை மட்டும் பண்ணக்கூடாதுன்னு தடை வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காகவும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து நம்ம ராமாயண கதை இல்லை வரக்கூடியது எல்லாமே சயின்டிஃபிக்காக ரீசன் வந்து இப்போ ப்ரூஃப் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரே ஒரு நோயை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து முதுகு வலி. 10ல் 8 பேருக்கு வந்து கண்டிப்பாக முதுகு வலி இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, வெயிட் தூக்குறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால வந்து டிஸ்க்கு வந்து டீஜென்ரேட் ஆகி நிறைய பேருக்கு முதுகு வலி வருது. ஸோ அந்த முதுகு வலி ரீசன் நம்ம மருத்துவ ஜோதிடத்துலேயும் ரீசன் பார்ப்போம். அதே மாதிரி வந்து மருத்துவ ஜோதிடம் இல்லாமல் மருத்துவமாக நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம், வீட்டு மருத்துவமாக என்ன பண்ணலான்றத ஒரு சின்னதாக நம்ம இன்றைக்கி வந்து முதுகு வலியை பற்றி பார்ப்போம். முதுகு வலிக்கு மெயினான ரீசன் வந்து ராசி வந்து சிம்மமும் கன்னியும் வந்து குறிக்கும். அதே மாதிரி வந்து சந்திரன் அல்லது லக்னத்தில் இருந்து 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முதுகு வலி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லைனா 10 6லையும் 6 10லையும் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முதுகு வலி வரும். இது வந்து உங்கள் ஜாதக ரீதியாக சொல்கிறோம். நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க, அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க, கார் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்காங்க. வீட்டில் நின்றுட்டு வேலை செய்கிறாங்க. ரொம்ப நேரமாக நின்றுட்டு வேலை செய்யும்போது காலுடைய ப்ரெஷர் அதிகமாகி உங்களுக்கு வந்து முட்டி, முதுகு ரெண்டுத்துலேயுமே வந்து வலி வரக்கூடிய வாய்ப்புகள்
அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பல ரீசன்கள் இருக்குது. சரியான தூக்கமின்மை, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து வயிறு கோளாறு ஏற்பட்டு நம்ம கான்ஸ்டிபேஷன் வரும்போது கண்டிப்பாக அதுவும் வந்து முதுகு வலியை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பல ரீசன்கள் இருக்குது. மெயினாக இதுக்கு என்ன வீட்டில் இருந்து நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய 2 தலகாணியை வந்து என்ன பண்ணணும், முதுகுக்கு கீழே வச்சு ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம படுத்தோம்னா வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய வெர்டிப்ரா வந்து என்ன ஆகும்னா விரியும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வலி கம்மியாகும். முதுகு வலி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து முன்னாடி குனிஞ்சு எந்த வேலையும் பண்ணக்கூடாது, பின்னாடி வந்து நம்ம பண்ணலாம். ஆசனான்னு பார்த்தீங்கன்னா வந்து தனுராசனா பண்ணலாம். அதே மாதிரி சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு வந்து வயிறில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கழிவுகள் வந்து அப்சார்வ் ஆகணும். அதாவது நம்ம கழிவுகள் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி குடிக்கும்போது தான் அந்த ஃபைபர்லாம் அப்சார்வ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து அந்த கழிவு உருவாகுது. ஸோ தண்ணி கம்மியாக குடிக்கும்போது கண்டிப்பாக வந்து கான்ஸ்டிபேஷன் வரும். கான்ஸ்டிபேஷன் வந்தால் கண்டிப்பாக முதுகு வலி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு இரவு உணவுகளில் வந்து ரொம்ப லகுவான உணவுகளாக நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா சப்பாத்தியை கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. இட்லி, இடியாப்பம், ஆப்பம் அந்த மாதிரி ரொம்ப லைட்டான ஐட்டமாக சாப்பிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக வரும். ஸோ முதுகு வலி இருக்காது. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக பெரிய ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு முதுகு வலி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஹிப் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் நின்று போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வலி வராத தடுக்கலாம். சாப்பாட்டில் வந்து நிறைய ஃபைபர் அதிகமாக உள்ள ஃபுட் எடுத்துக்கணும். ஃபைபர் அதிகமாக உள்ளனா நம்ம வாழைத்தண்டு எடுக்கலாம். அதே மாதிரி வந்து நீர்காயின்ற சௌ அந்த மாதிரி இருக்கிற ஆகாரங்கள் வந்து நிறைய எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபைபர் ரிச் கண்டென்ட் போகும்போது வயிறு க்ளீன் ஆகும். பின்ன வந்து முடிஞ்ச அளவு ஒரு சின்ன நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. அந்த நல்லெண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணி முதுகில் தடவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து துணியை நினச்சி நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒத்தனம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா உடனே ரிலீஃப் ஆகும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம டாக்டர்கிட்ட போக முடியாது, அந்த நிலைமையில இருந்து இது வீட்டில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது முதுகு வலியிலேருந்து படிப்படியாக நீங்கள் வந்து சரியாகலாம். நம்ம வாழ்க்கை முறையை ஃபஸ்ட்டு மாற்றணும். வாழ்க்கை முறையை மாற்றும் போது தான் இந்த முதுகு வலி சரியாகும். இதுதான் வந்து இன்றைக்கான சின்ன டிப்ஸ்.